வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டடி நோட்ஸ் A to Z சேனல். நம்ம சேனலில் பொது தமிழுக்கு டெய்லி ஒவ்வொரு லெசனும் எடுத்து ஃபுல் டீட்டெயில் பார்க்குறோம். அதாவது நம்ம 2025 புது சிலபஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்க. இந்த சிலபஸ் படி நம்ம தமிழை எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும், பள்ளி பாடப்புத்தகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வினாக்களுக்குமே நான் உங்களுக்கு விடை கொடுத்துட்றேன். அதாவது புக் பேக்கில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர்ஸ் கொடுத்துட்றேன். அதை நீங்கள் பயிற்சி பண்ணுங்கள். ஏன்னா புது சிலபஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாத்தையும் உட்காந்து மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பழைய சிலபஸில் தான் நிறைய மனப்பாடம் பண்ண வேண்டிய தகவல்கள் இருந்துச்சு. புது சிலபஸில் நம்மளுக்கு 85 கொஷின்ஸ் அரௌண்ட் இலக்கணத்திலேயே வர்றதுனால நம்மளுக்கு அதுக்கு பயிற்சி பண்ணணும். அதுக்கு நம்மளுக்கு பள்ளி பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய சில தகவல்களுக்கு விடை தெரியாமல் நீங்கள் திணறக்கூடாது அப்படின்ற அடிப்படையில் அண்ட் அதை சார்ந்து மற்றபடிக்கு இலக்கணம் உரைநடை பகுதிகளில் நம்ம என்ன தகவல்கள் நம்ம படிச்சுக்கிட்டால் நம்மளுக்கு இன்னும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்ற டேட்டாஸ் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் நம்ம இந்த ப்ளேலிஸ்ட்டே இது பண்ணுறோம். நம்ம ஆல்ரெடி 6th டேர்ம் 1 ஃபுல்லாக முடிச்சாச்சு. இது டேர்ம் 2ல் 3rd லெசன். டேர்ம் 2லையுமே ஃபஸ்ட் லெசன் செகண்ட் லெசன் முடிச்சிட்டோம். அண்ட் டேர்ம் 1ல் முடித்த 3 லெசனுக்கும் பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன். இந்த லெசனோட வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த பிடிஎஃப்பும் நான் கொடுத்துட்றேன். தட் மீன்ஸ் டேர்ம் 2ல் இருக்கக்கூடிய லெசன் 1, 2, 3 அந்த 3 லெசனுக்கான பிடிஎஃப்பும் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். நீங்கள் டெவலப் பண்ணி கூட ஆன்சர்ஸோடு உங்களுக்கு வந்துடும், நீங்கள் படிச்சுக்கலாம். ஓகேங்களா? நம்மள இந்த சீரீஸோட மிக முக்கியமான நோக்கமே என்னென்னா உங்களுக்கு எல்லா தகவலும் போய் சென்றடையணும். தமிழில் பயிற்சி வினாக்கள் எல்லாமே நீங்கள் பயிற்சி பண்ணிக்கணும் அப்படின்னு. இது நியூ சிலபஸ் படி நான் புது புக் மட்டும்தான் போட போகிறீங்களா சார் அப்படின்னா இல்லை. நம்ம பழைய புக்கு அண்ட் சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய எல்லா புக்கில் இருக்கக்கூடிய லெசன்ஸ் எல்லாம் பிஃபோர் நம்மளுக்கு குரூப் 2 ஃபஸ்ட்டு குரூப் 4 தானே வருது. குரூப் 4க்கு முன்னாடியே நம்ம வீடியோஸ் போட்டு கொடுத்து முடிச்சிடலாம். நீங்கள் ரிவிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்கள் ஸ்கூல் புக்கை நான் சொல்கிற பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிச்சிங்கனாவே போதுமானது புது சிலபஸ் கேட்டுற மாதிரி. ஓகேங்களா? ஏன்னா புது சிலபஸில் எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? நம்ம டேரெக்டாக 3rd லெசனுக்குள்ளே போயிடலாம். கூடி தொழில் செய் அப்படின்ற லெசனுக்கு கீழே தான் நானிலம் படைத்தவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்குது. இந்த தலைப்பு முக்கியமாக சார் அப்படின்னா கண்டிப்பாக முக்கியம். ஏன் அப்படின்னா நானிலம் படைத்தவன் அப்படின்ற தலைப்புக்கு கீழே கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல் முடியரசன் அவர்கள் எழுதின பாடல். முடியரசன் டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய அறிஞர். ஸோ அதனால் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியவர் அப்படின்றதுனால கன்ஃபார்ம் மிக முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இன்னொரு இன்ஃபர்மேஷன், இந்த வீடியோவில் நம்மளுக்கு லெசன்ஸில் என்ன இருக்கோ நம்ம அந்த தகவல் மட்டும் தான் பார்க்க போகிறோம். இப்போ முடியரசனை பற்றின மற்ற தகவல்கள் எல்லாமே அடங்கினா தனித்தனி வீடியோ நம்மளுக்கு இப்போ சிலபஸில் யார் யார் இருக்காங்களோ அவங்கள முடியரசன் இருக்கார் அண்ட் உருத்திர கண்ணனார் இருக்கார் அப்படின்னா அவர்களை பற்றின தகவல்கள் ஃபுல் தகவல்களை எடுத்து நம்ம தனித்தனி வீடியோ போடுவோம். அதில் நம்ம நிறைய டீட்டெயில் பேசலாம். இந்த இதில் பேசும்பொழுது இந்த பள்ளி பாட புத்தகத்தில் இந்த லெசனில் என்ன இருக்கோ நம்ம அதை பற்றி மட்டும் தான் பேசுகிறோம். ஓகேங்களா? இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம். நானிலம் படைத்தவனில் முடியரசன் அவர்கள் எழுதின ஒரு பாடல் இருக்குது. இந்த பாடலை ஜஸ்ட்டு படிச்சுக்கோங்க, மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன் எப்படி படிச்சுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த லைனை ரீட் பண்ணிங்கன்னா அது முடியரசனுடைய பாடல்னு தெரிகிற அளவுக்கு நீங்கள் படித்தா போதும். நம்மளுக்கு முடியரசன் சிலபஸில் இருக்கிறனால அவர் சார்ந்து பள்ளி பாட புத்தகத்தில் எங்கெல்லாம் தகவல் இருக்கோ அவருடைய பாடல் வரிகள் எல்லாமே நம்ம படிச்சுக்கணும். அதன் அடிப்படையில் நான் உங்களுக்கு ஃபுல் பாடல் படிக்க கஷ்டமாக இருந்தால் கூட நான் அன்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, எல்லோவில் கொடுத்துருக்கேன்ல, இந்த பாடல் வரிகளை மட்டுமாவது அட்லீஸ்ட் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்டு இந்த பாடல் படிச்சுட்டு இந்த பாடலோட பொருளும் நம்ம படிச்சுக்கணும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்க மாதிரி வெறும் பாடல் வரிகளை மட்டும் கொடுத்துட்டு இது யாருடைய வரிகள்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பழைய டைப்பு. இப்போ இன்னும் நம்மளுக்கு சில டைமில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதை ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து வச்சுறாங்க. இப்போ படிங்களேன், இப்போ இது ரொம்ப காமனாக தான் இருக்கும் இந்த பொருள். ஆனால் கடைசியில் இருக்க பாருங்கள், தமிழன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமையை செய்ய அஞ்சுபவன். ஓகேங்களா? அப்போது எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமையை செய்ய அஞ்சுபவன் தமிழன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு கேட்பாங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்துட்டாலும் நம்மளை அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். புரியுதா? இப்போ இதே லைன் தான் பாடல் வரிகள் பாருங்கள். அஞ்சாமை மிக்கவன் தான் ஆனாலும் சான்றோர்கள் அஞ்சுவதை அஞ்சி அகற்றி விலக்கிடுவான் அப்படின்ற இந்த மாதிரி வரிகளை கொடுத்துட்டு யார் சொன்ன வரிகள்னு கேட்கலாம். இல்லையா? இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு தமிழன் எதற்கும் அஞ்சாதவன் ஆனால் சான்றோர்கள் அஞ்சும் தீமையை செய்ய அஞ்சுபவன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு நம்மளுக்கு கேட்கலாம். ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஓகே. அண்டு நான் பல டைம் சொன்ன மாதிரி தான் இப்போ நம்ம பழைய வீடியோஸ்லேயே சொல்லும் பொருளும் எதற்காக படிக்கணும் அப்படின்னு நான் முக்கியத்துவம் சொல்லிட்டேன். அதாவது நம்மளுக்கு ஒரு பொருள் பன்மொழி இருக்குது, எதிர்ச்சொல் இருக்குது, தவறான இணை இருக்குது,
ஓகேங்களா, பொருத்தம் இல்லாதது இருக்குது. இந்த மாதிரி தலைப்புகளுக்கு கீழே எந்த சொல் வேணாலும் கொடுக்கலாம், அதுக்கெல்லாம் லிமிட்டே கிடையாது. அப்படின்றப்போ நம்ம முக்கியத்துவம் கொடுத்து படிக்க வேண்டியது புத்தகத்தில் இருக்கக்கூடிய வரிகள். அப்போது எதிர்ச்சொல்லாக இருக்கட்டும், ஒரு பொருள் பன்மொழியாக இருக்கட்டும், இப்போது ஒரு சொல் குறித்த பல சொற்களாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து இந்த அறிஞ்சொரு பொருட்கள்லேருந்து கேட்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதனால் எல்லா பாடத்தில் இருக்கக்கூடிய அறிஞ்சொரு பொருட்கள் அண்ட் கலைச்சொற்கள் தனியாகவே நம்மளுக்கு சிலபஸில் இருக்கிறனால கலைச்சொற்களும் படிச்சுக்கணும். இது வந்து நீங்கள் எல்லா லெசன்லையும் மஸ்ட்டாக பண்ண வேண்டிய பகுதி. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சொல்லும் பொருளில் மல்லெடுத்த அப்படின்னா வலிமை பெற்ற, சமர் அப்படின்னா போர், ஓகேங்களா, சமர் அப்படின்னா போர், நல்கும் அப்படின்றது தரும், கழனி அப்படின்னா வயல், மரம் வீரம், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, களம் கப்பல், ஆழி கடல், ஓகேங்களா. இது எல்லாமே முக்கியமாக இருக்குது. ஏன்னா ஒரு பொருள் குறித்த படச்சொற்களில் இது எல்லாமே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆழி கடல், களம் கப்பல், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, மரம் வீரம், கழனி வயல், நல்கும் தரும், சமர் வந்து போர். புரியுதுங்களா? இப்போ இதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஓகேவா? இந்த பாடல் வரிகளை படிச்சுக்கோங்க, பிடிஎஃப் உங்களுக்கு வந்துடும். அண்ட் நான் சொன்ன மாதிரி கீழே பொருளையும் படிச்சுக்கோங்க. அந்த பொருள் எந்த மாதிரி படிக்கணும்னு நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா? இந்த மாதிரியும் கூட கொடுத்து நம்மளுக்கு கேட்கலாம். ஓகேங்களா? முடியரசன் சார்ந்து இந்த லெசனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. ஓகேங்களா? முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. இது பல டிஎன்பிசியில் பல தடவை கேட்ட கொஷின்ஸு, அவ்வளோ முக்கியமான கொஷினு. இந்த இவருடைய இயற்பெயர், அப்புறம் வந்து இன்னும் 2 பேர் வாணிதாசனுடைய இயற்பெயர், இந்த மாதிரி சில பெயர்கள்லாம் வந்து ரிப்பீட்டடாக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் வந்து இயற்பெயர் ரொம்ப முக்கியம் தமிழை பொறுத்தளவில். அதுவும் நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடிய ஆளோட இயற்பெயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை அப்படின்ற நூல்களை ஏற்றிருக்கிறார். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா முடியரசன் அவர்கள். இவர் தான் முடியரசன், ஃபோட்டோவில் இருக்கார் இல்லையா, இவர் தான் திராவிட நாட்டின் வானம்பாடின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான தகவல். புதியதொரு விதி செய்வோம் அப்படின்ற நூலில் தான் இந்த நானிலம் படைத்தவன் அப்படின்ற பாடல் வருது. ஓகேங்களா? அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து இந்த கற்பவை கற்ற பின்னில் ஃபஸ்ட் கொஷின் வந்து இசையோடு பாட தான் சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் சும்மா பாடி பார்க்குறது தான். அடுத்து பார்த்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தலுக்கு உரிய நிலங்களை அறிந்து எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப காமனாக நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச கொஷின் தான். பட் இருந்தாலும் கொடுத்துருக்கேன். குறிஞ்சி வந்து மலையும் மலை சார்ந்த இடமும், முல்லை காடும் காடு சார்ந்த இடமும், மருதம் வயலும் வயல் சார்ந்த இடமும், நெய்தல் கடலும் கடல் சார்ந்த இடமும். ஓகேங்களா? அண்டு கீழே ஒரு ரொம்ப ஃபேமஸான பாரதியாருடைய பாடல் வரிகள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு பாரதியார் டைரெக்டாக சிலபஸில் இல்லை, பட் தமிழின் தொன்மை சார்ந்த தகவல்கள் வரும்பொழுது அந்த வரிகளுக்கு கீழே நம்மளை பாரதியார் அடக்கலாம். அண்ட் மேற்கோள்கள் அப்படின்னு ஒரே வரி இருக்குது சிலபஸில். அந்த மேற்கோள்களுக்குள்ளே பாரதியாருடைய ஸ்டேட்மெண்ட்ஸ் எது வேணாலும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஒன் மோர் திங், மேற்கோள்கள் அண்ட் தமிழின் தொன்மை, திராவிட மொழிகள், இந்த மாதிரி தகவல்களுக்கெல்லாம் நீங்கள் நிறையவே படிக்கணும். ஓகேங்களா? அதனால தான் நான் வந்து சிலபஸில் இல்லாத பர்சனாலிட்டியாக இருந்தால் கூட அவங்க சொன்ன முக்கியமான வரிகள், அவங்க சொன்ன முக்கியமான ஸ்டேட்மெண்ட்டு, இதெல்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்கன்னு நான் வந்து பழைய வீடியோலேருந்து சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன் அப்படின்னா அதெல்லாம் மேற்கோள்கள் அப்படின்ற தலைப்புகளுக்கு கீழே நம்ம கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஆனால் பர்சனாலிட்டி பற்றி, அவருடைய பர்சனல் லைஃப்பை பற்றி தகவல்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது வந்து சிலபஸில் இருக்கவங்களோட பர்சனல் லைஃப் தெரிஞ்சுக்கிட்டாவே போதுமானது. ஓகேங்களா? அண்ட் இது வந்து ரொம்ப ஃபேமஸான பாடல். கங்கை நதிபுரத்து கோதுமை பண்டம், காவேரி வெற்றிலைக்கு மாறுகொள்வோம், சிங்க மராட்டியர்தம் கவிதை கொண்டு சேர்த்து தங்கங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, சேர்த்து தங்கங்கள் பரிசளிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பாரதியாருடைய அதாவது வடநாடு தென்னாடு எல்லாத்தையும் இணைத்து பேசக்கூடிய ஒரு முக்கியமான பாடல். ஓகேங்களா? அதனால் படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதிப்பீட்டில் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக. போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் வீரம். கல் எடுத்து அப்படின்றத எப்படி சார் பிரித்து எழுதலாம் அப்படின்னா கல் ப்ளஸ் எடுத்து. ஓகேங்களா? கல் எடுத்து எப்படி பிரிக்கிறாங்க அப்படின்னா கல் ப்ளஸ் எடுத்து. அண்டு நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன், புணர்ச்சி விதிகள், நான் முக்கியமான விதிகள் உங்களுக்கு தனியாகவே நான் உங்களுக்கு வீடியோ கொடுக்குறேன். அண்டு சில முக்கியமான இந்த மாதிரி சொற்கள் வரும்போது நான் அதுக்கான புணர்ச்சி விதியும் நான் பழைய வீடியோஸ்லேயே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? அதனால் அதையும் பார்த்து ரெஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க. அது நம்ம சொன்ன விதியே திரும்ப ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கிறதுக்கெலாம் நான் எல்லாத்துக்கும் உட்காந்து எக்ஸ்பிளைன் பண்ணல. ஏன்னா இதையே கிட்டத்தட்ட நம்ம இதில் இந்த 3rd லெசனில் இருக்கக்கூடிய உரைநடை, இலக்கணம், இலக்கிய பகுதி எல்லாத்தையும் முடித்தாவே நம்மளுக்கு 1 hour வந்துடும் வீடியோ. தென் ஒவ்வொன்று பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக எல்லாத்துக்குமே நம்ம எல்லாம் புணர்ச்சி விதி பார்த்தோம்னா ரொம்ப டிலே ஆகிடும். ஸோ இதெல்லாமே ரொம்ப இது வந்து இயல்பாக தான் புணருது. இல் மட்டும் இன்னொன்று எக்ஸ்ட்ரா ஆகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நம்மளுக்கு உயிரெழுத்து வந்திருக்கு, அப்போ இல் எக்ஸ்ட்ரா ஆகும். அப்போ எக்ஸ்ட்ரா ஆகும்போது இல் ப்ளஸ் ஏ எடுத்து கல் எடுத்து அப்படின்றது உயிரின் உட்குறல் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, அந்த விதிப்படி தான் இது புணர்ந்திருக்கு. ஓகேங்களா? அண்டு நானிலம் அப்படின்றத 4 + நிலம் அப்படின்னு பிரிக்கிறோம். ஓகேங்களா? நானிலம் எப்படி பிரிக்கப்படுது அப்படின்னா 4 + நிலம்.
அண்ட் இதுவும் அதே தான். இது நானிலம் வந்து 4 + நிலம் பிரித்தாச்சு. ஆனால் இது எப்படி சார் ஒன்று சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா, உயிர்வரின் உட்குரல் மெய்விட்ட உடம்புல ஊ போயிடும். அதுக்கப்புறம் வந்து இன் கேடும். அதுக்கப்புறம் இது வந்து 2 3 விதி, இதில் 3 விதிகள் வரும். ஓகேங்களா? இது கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் பார்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து தமிழில் வந்து 100 மார்க் எடுக்க தான் வாங்குகிறோம். நம்ம தமிழ் அறிஞர்களாக இது பண்ணல. புரியுதுங்களா? இந்த மாதிரி நம்பர்ஸ் வரக்கூடிய 4 இந்த முத்தமிழ் இருக்கு இல்லையா, முத்தமிழ் 3 + தமிழ் தான் பிரிப்போம். ஓகேங்களா? அந்த மாற்றம்லாம் 2 3 விதிகளுக்கு மேலே வரும். அதை போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். ஓகேங்களா? இந்த மாதிரி கன்ஃபியூசிங் ஸ்டேட்மெண்ட்டுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஆன்சர் படிச்சுக்கோங்க. ஓகே, நான் பெஸ்ட் அட்வைஸாக சொல்கிறேன். இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு பிரச்சனை இல்லை, பட் இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஓகேவா? நாடு + என்ற இது ரொம்ப இயல்பாகவே புணர்ந்திருக்கு, நாடுன்ற. ஓகேங்களா? களம் + ஏரி இதுவும் ரொம்ப இயல்பாகவே புணர்ந்திருக்கு, அப்படியே ஜாயிண்ட் ஆகி களம் + ஏரி = களம் ஏரி. ஓகேவா? அடுத்து சொற்றொடரில் அமைத்து எழுதுக. இது சும்மா கீழே கொடுத்துருப்பேன், ஆன்சர்ஸ் கொடுத்துருப்பேன். எல்லாத்துக்குமே புக் பேக் ஃபுல்லாக ஆன்சர் எழுதுவோம், எதுக்கும் எழுதுவோமே அப்படி டைப் பண்ணது தான். இதெல்லாம் ரொம்ப எடுத்துக்காதீங்க. பட் சும்மா கடல்லாம் நீங்களாக அமைச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இது சொற்றொடரில் அமைத்து எழுதுக. அப்புறம் இந்த பாடலில் இருக்கக்கூடிய வேறு சில வார்த்தைகளுக்கு வந்து பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இந்த பாடலில் வரக்கூடிய வார்த்தைகள் தான். மல் எடுத்த எப்படி பிரிக்கலாம், மல் + எடுத்தன்னு பிரிக்கலாம். திண்டோல் அப்படின்றது எப்படி பிரிக்கலாம், திண்மை + தோல்னு பிரிக்கலாம். பெருவெளியை வந்து பெருமை + வெளின்னு பிரிக்கலாம். எக்களிப்பை வந்து ஏ + கழிப்புன்னு பிரிப்பாங்க. முத்தெடுத்தான் வந்து முத்து + எடுத்தான். இதெல்லாம் வந்து உங்களுக்கு புத்தகத்தில் இல்லாத தகவல் தான். பட் ஆனால் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸ் வார்த்தை. ஸோ அதனால் இந்த பாடல்களில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில முக்கியமான வார்த்தைகளை வந்து பிரித்து காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி நம்மளுக்கு கேட்கலாம். புக் பேக் தான் கேட்பாங்கலாம் அவசியம் இல்லை. பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகெல்லாம் எங்கேருந்து வேணாலும் எந்த வார்த்தை வேணாலும் கேட்கலாம். ஸோ இந்த பாடல்கள் இருக்கும் பொழுது முடியரசன் கொஷின் எடுக்கிற ஒரு முடியரசனை பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அதை அப்படியே அந்த பாட்டிலேருந்து ஒரு 2 வார்த்தை எடுத்து பிரித்தெழுதுக கேட்போமே அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அதன் அடிப்படையில் சில முக்கியமானது மட்டும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அடுத்த லெசன் போயிடலாம். கடலோடு விளையாடு. இது யாரும் ஆசிரியர்லாம் இல்லை, இவங்களே தான் கொடுத்த பாடல். ஓகேங்களா? இதில் அறிஞ்சொர் பொருட்கள் மட்டும் பார்த்துக்கலாம். கதிர்ச்சுடர் அப்படின்னா கதிரவனின் ஒளி. மின்னல் வரி அப்படின்றது மின்னல் கோடு. அரிச்சுவடி அப்படின்றது அகரவரிசை எழுத்துக்கள். ஓகேங்களா? பாடலின் பொருள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. அண்டு இதெல்லாம் முக்கியமான தகவல். ஓகேங்களா? நெய்தல் திணையை பற்றின தகவல் கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்கோங்க. கடலும் கடல் சார்ந்த இடமும் வந்து நெய்தல். மக்கள் யார் அப்படின்னா பரதவர் பரத்தியர். ஓகேங்களா? நெய்தல் நில மக்களை பரதவர்னு சொல்லுவாங்க, பரத்தியர்னு சொல்லுவாங்க. தொழில் வந்து மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல். நெய்தல் நிலம் சார்ந்த பூ வந்து என்ன பூனா தாழம்பூ. ஓகேங்களா? தாழம்பூ. அடுத்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ரொம்ப யதார்த்தமான ஸ்டேட்மெண்ட்டில் வரக்கூடிய கொஷின்ஸு. ஓகேங்களா? மேற்கோள்களில் வரலாம், தமிழின் தொன்மை சார்ந்த தகவல்களில் வரலாம். ஸோ அதுக்காக இதெல்லாம் கொடுத்துருக்கேன். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அதே மாதிரி நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் கலரில் கொடுத்ததெல்லாம் கன்ஃபார்ம் படிங்க. ஓகேங்களா? உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் எதுன்னு கேட்பாங்க, நாட்டுப்புற பாடல். ஓகேங்களா? உழைக்கும் மக்கள் தங்கள் களைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் நாட்டுப்புற பாடல்கள். காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ நாட்டுப்புற பாடல்களை வாய்மொழி இலக்கியம்னு சொல்கிறாங்க. ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள், தாலாட்டு பாடல்கள் முதலிய நாட்டுப்புற பாடல்களும் அடங்கும். ஸோ நாட்டுப்புற பாடல்களுக்குள்ள ஏற்றப்பாட்டு, ஓடப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு விளையாட்டு பாட்டு, தாலாட்டு பாட்டுன்னு டைப்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா? அண்டு சக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூலில் வந்து இந்த பாடல் இடம்பெற்றிருக்கு. இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய தகவல், நாட்டுப்புற இயல் ஆய்வு அப்படின்ற நூலை தொகுத்தவர் யாருன்னா சக்திவேல். ஓகேங்களா? அந்த அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். அண்ட் இதெல்லாம் ஜஸ்ட் சொந்தமாக பாடல்லாம் எல்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு. அடுத்து மதிப்பீடு பார்த்தலாமா? கதிர்ச்சுடர் அப்படின்றத எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கதிர் + சுடர் அப்படின்னு பிரிக்கலாம். மூச்சடக்கியை வந்து மூச்சு + அடக்கின்னு பிரிக்கலாம். ஓகேங்களா? கதிர்ச்சுடர் எப்படி பிரிக்கலாம்னா கதிர் + சுடர். ஓகேங்களா? வந்திருக்கு, இங்கே வந்து வல்லினம் எழுத்து வந்திருக்கு, அதனால் ஒரு இச்சு மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கும். ஓகேங்களா? அண்டு மூச்சடக்கி வந்து மூச்சு + அடக்கி. பெருமை + வானம் வந்து பெருவானம். ஓகேங்களா? பெருமை + வானத்தை எப்படி சேர்த்து எழுதலாம்னா பெருவானம்னு எழுதலாம். அடிக்கும் + மலை வந்து எப்படி சேர்த்து எழுதலாம்னா அடிக்கும் மலை. ஓகேங்களா? அடிக்கும் மலை. அப்படியே 2 இயல்பாகவே போன இருந்துச்சு, 2 சேர்ந்து அப்படியே மாவாயிடுச்சு. ஓகேங்களா?
அடிக்கும் ப்ளஸ் அலை வந்து அடிக்கும் அலை, பெருமை ப்ளஸ் வானம் பெருவானம், மூச்சடக்கிய வந்து மூச்சு ப்ளஸ் அடக்கின்னு பிரிக்கலாம், கதிர் ப்ளஸ் சுடர் கதிர் சுடர். ஓகேங்களா? இது பாடல் வரிகள் சார்ந்த ஒரு பொறுத்துக, ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. ஓகேவா? அடுத்து வளரும் வணிகம். ஸோ இதில் நம்மளுக்கு ஸ்டாட்டிக்காக சில இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். உரைநடையில் ஸ்டாட்டிக் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் படித்து தான் ஆகணும். அண்டு இது வந்து இதில் தான் எதிர்பார்க்கணும் அப்படி இல்லை, ஜிஎஸ்சில் எதிர்பார்க்கலாம், மேற்கோள்களில் எதிர்பார்க்கலாம், அண்டு தமிழின் தொன்மை அந்த தலைப்புகளில் எதிர்பார்க்கலாம். அண்டு சில ஸ்டேட்மெண்ட் வச்சுட்டு சரியான வரிகளான்னு அந்த மாதிரி இலக்கணம் சார்ந்து கேட்குறாங்களே, நிறுத்தற் குறியீடு அதிலலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்மளுக்கு எதிர்பார்க்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நம்ம படித்து தான் ஆகணும். ஓகேங்களா? ஒரு பொருளை பிறரிடமிருந்து வாங்குவதும் பிறருக்கு விற்பதும் வணிகம். ஓகேங்களா? பொருளை விற்பவரை வணிகர் என்பர், வாங்குபவரை நுகர்வோர் என்பர். ஜஸ்ட்டு சும்மா தெரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக அன்லைன் பண்ணியிருக்கேன். அடுத்துமே அப்படியே படிச்சுக்கோங்க. நம்மிடம் கூடுதலாக இருக்கும் பொருளை கொடுத்து நமக்கு தேவையான பொருளை பெற்றுக்கொள்வது பண்டமாற்று வணிகம். நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து அதற்கு பதிலாக தானியங்களை பெற்றனர். இந்த செய்திகள் சங்க இலக்கியங்களில் இருக்குது. அப்போது இது வந்து டைரெக்டாக இப்படி கொடுக்கலாம், நெல்லை கொடுத்து அதற்கு பதிலாக உப்பை பெற்றனர், ஆட்டின் பாலை கொடுத்து தானியங்களை பெற்றனர். இந்த செய்திகள் வந்து எதில் இருக்குன்னு சொல்லிட்டு வேறு எது சங்க இலக்கியங்கள் இல்லாத நூல்கள் எதாவது கொடுக்கலாம், இல்லாட்டி டேரெக்டாக சங்க இலக்கியங்களே நம்மளுக்கு சில ஆப்ஷனில் இருக்கலாம். ஓகேங்களா? அப்போ சங்க இலக்கியங்கள் இந்த மாதிரி பண்டமாற்று முறையை மென்ஷன் பண்ணுது. அதில் நெல்லுக்கு பதிலாக உப்பு வாங்கின சொல்லுது, பாலுக்கு பதிலாக தானியங்கள் வாங்கினதை பேசுது. ஓகேவா? வணிகத்தை தரைவழி வணிகம், நீர்வழி வணிகம்னு பிரிக்கலாம். தரைவழி வணிகத்தை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா எருது, கழுதை, குதிரை போன்ற விலங்குகள் மூலம் வண்டிகள் பூட்டப்பட்டு அதில் பொருட்களை எடுத்துகிட்டு போவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி பொருட்களை ஏற்றி கொண்டு வெளியூருக்கு செல்லும் பொழுது குழுவாக சேர்ந்து செல்லுவாங்க. ஓகேங்களா? வணிகம் செய்கிறதுக்கு வெளியூருக்கு ஒரு குழுவாக சேர்ந்து போவாங்க. அந்த குழு பேர் பார்த்தீங்க அப்படின்னா வணிகச்சாத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழு பேர் பார்த்தீங்கன்னா வணிகச்சாத்து. அப்போ இந்த வணிகச்சாத்து எப்படி சார் பிரிக்கலாம்னா வணிகம் ப்ளஸ் சாத்துன்னு பிரிக்கலாம். புரியுதுங்களா? இந்த மாதிரி தான் முக்கியமான வேர்டுகள்லாம் நீங்கள் சேர்த்துறதுக்கு ட்ரை பண்ணிக்கோங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்மளுக்கு எது வேணாலும் கேட்கலாம். ஓகேங்களா? பொருட்களை வணிகம் செய்வதற்காக அந்த காலத்தில் குழுவாக சேர்ந்து வெளியூருக்கு போனாங்க. அந்த குழுவுக்கு பேர் வணிகச்சாத்து. ஓகேங்களா? கப்பல்கள் வந்து நிற்கும் போது கப்பல்கள் வந்து நின்று போகக்கூடிய இடங்கள் என்னென்னா துறைமுகங்கள். இந்த துறைமுக நகரங்கள் பார்த்திங்கன்னா பட்டினம், பாக்கம் அப்படின்னு பிரிப்பாங்க. ஓகேங்களா? துறைமுக நகரங்கள் பட்டினம்னாலும் துறைமுக நகரம் தான், பாக்கம்னாலும் துறைமுக நகரம் தான். இந்த தெரிந்து கொள்வோம் இருக்கு இல்லையா, இதில் வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நீங்கள் எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. நீங்கள் வந்து நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறுலாம் தனித்தனியாக எனக்கு சிலபஸில் மென்ஷன் பண்ணலை சார், அதனால் அந்த பாடல்கள் படிக்க மாட்டேன் சார் சொல்லக்கூடாது. மேற்கோள்கள் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தைக்கு கீழே நான் எல்லா பாட்டையும் என்னால் சேர்க்க முடியும். ஓகேங்களா? அதனால் இதில் அது பண்ணி திரும்ப நான் பழைய சிலபஸ் மாதிரியே உட்காந்து எல்லாத்தையும் அந்த ஒரு வார்த்தையாக படிக்கணுமா அப்படின்னா வேண்டாம். ஏன் அப்படின்னா என்னோட மொத்த தமிழ் இலக்கிய பகுதியே எனக்கு எவ்வளோ 15 மார்க் தான் வரப்போகுது. அதில் மேற்கோள்கள் ஒரு 2 கொஷின்ஸ் வருது அப்படின்னா அவங்க மிக முக்கியமான தகவலுக்கு தான் இம்பார்ட்டன்ட் கொடுப்பாங்க. அப்போ இந்த மாதிரி பாடலாவது அட்லீஸ்ட் நம்ம தெரிஞ்சுட்டு போகணும். ஓகேவா? ஒரு கொஷின் டஃப் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளோட பாயிண்ட் அட்லீஸ்ட் ஓகே 95+ போடணும். ஓகேங்களா? அந்த மாதிரி அதில் ஒரு கொஷின் 2 கொஷின் போகுது அப்படின்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது, அதை விட்டுலாம். அதை தாண்டி இந்த மாதிரி தகவல்கள் கூட பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கூட படிக்காமல் போனால் அது நம்மளுடைய தவறு தானே, அதை பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ நற்றிணை சார்ந்த ஒரு பாடல் இருக்குது. என்னது? தன்னாடு விளைந்த வெண்ணெல்லை தந்து பிறநாடு உப்பின் கொள்ளை சுற்றி உமணர் போகலும் அப்படின்ற பாடல் பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணையில் இருக்குது. அண்ட் பாலோடு வந்து கூழோடு பெயரும் அப்படின்றது குறுந்தொகையில் இருக்கக்கூடியது. பாலோடு வந்து கூழோடு பெயரும், பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் அப்படின்றது அகநானூறு. ஓகேங்களா? பாலோடு வந்து கூழோடு போனாங்க அப்படின்னா அது குறுந்தொகை, பொன்னோடு வந்து கரியோடு போனாங்க அப்படின்னா அது அகநானூறு. ஓகேங்களா? உமணர் போகலும் பற்றி பேசுகிறது, அதை உமணர்னா உபயோகிப்பாங்க இல்லையா, அவங்கள பற்றி பேசக்கூடியது நற்றிணை. ஓகேங்களா? தமிழ்நாட்டின் சிறந்த துறைமுக நகரம் பூம்புகார். ஓகேங்களா? தமிழ்நாட்டின் சிறந்த துறைமுக நகரமாக விளங்குனது போற்றப்பட்டது பூம்புகார். ஓகேங்களா? வணிகத்தை தனிநபர் வணிகம், நிறுவ வணிகம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கலாம். சிறு வணிகம், பெருவணிகம் இதெல்லாம் ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. பெருவணிகர்கள் நுகர்வோரோடு நேரடி தொடர்பு இருப்பது அரிது. ஏன் அப்படின்னா சிறு வணிகர்கள் தான் பெருவணிகர்கள் இருக்காங்க அப்படின்னா பெருவணிகர்கள்ட்டேருந்து சிறு வணிகர்கள் வாங்குவாங்க. அவங்கக்கிட்டேருந்து தான் மக்கள்
வாங்குவாங்க. அப்போ இவங்களுக்கு மக்கள்கிட்ட டேரெக்டாக இருக்க இவங்க தான் நுகர்வோர் இல்லையா, இவங்கள்கிட்ட டேரெக்டாக லிங்க் இருக்கிறது கஷ்டம். ஏன்னா இவங்க சிறு வணிகர்கள் மூலமாக தான் மக்கள் வந்து இவங்க மூலமாக தானே வாங்குறாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட் அங்கே கொடுத்துருக்காங்க. சில பேர் அதை யோசிக்க மாட்டீங்க டப்புன்னு, ஏன் அதெல்லாம் பெருவணிகர்களுக்கு இல்லாமல் எங்கே போகுது அப்படின்னு யோசிப்பீங்க. அதற்காக அந்த லைன்லாம் இது பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. எந்த லைனை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்றதுக்காக கொடுத்துருக்கேன். ஒரு நாட்டில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களை பிற நாட்டுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி, பொருட்களை வாங்குவது இறக்குமதி. தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு போன்ற பிற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன. கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை இறக்குமதி செய்யப்பட்டன. அரேபியாவிலிருந்து குதிரை வாங்கப்பட்டது. அப்போ குதிரை இறக்குமதி செய்யப்பட்டது அரேபியாவிலிருந்து. வணிகம் செய்வாருக்கு வாணிபம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு திருக்குறள் சொல்லுது. அதாவது வணிகர்களின் நேர்மையை பற்றி எந்த திருக்குறள் பேசுதுன்னு கூட கேட்கலாம் நம்மளுக்கு டேரெக்டாகவே ஓகேங்களா. இல்லைனா வணிகர்களின் நேர்மையை பற்றி பேசியவர் கொடுத்துட்டு கீழே திருவள்ளுவர் இருந்தார்னா கன்ஃபார்ம் திருவள்ளுவரை நீங்கள் ஆப்ஷனில் சேர்த்துக்கணும் ஓகேங்களா. வணிகம் செய்வாருக்கு வாணிபம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு. வணிகர்கள் பொருளை வாங்கும் பொழுது உரிய அளவை விட அதிகமாக வாங்க மாட்டார்கள் ஓகேங்களா. வணிகர்கள் வந்து ஒரு பொருளை வாங்குறாங்க அப்படின்னா எவ்வளவோ அந்த குவான்டிட்டி தான் வாங்குவாங்க. அதே மாதிரி பிறருக்கு கொடுக்கும் பொழுது அந்த அளவை குறைச்சும் கொடுக்க மாட்டாங்க. எவ்வளோ கொடுக்கணுமோ இப்போ ஒருத்தர் 1 கிலோ வாங்குறாருன்னா அவர்கிட்ட போய் 3/4 கிலோ ஏமாற்றிலாம் கொடுக்க மாட்டாங்க ஓகேங்களா. 1 கிலோ கரெக்டாக எந்த அமௌண்ட்டுக்கு அந்த பதில் அமௌண்ட் வாங்குறாங்களோ அதற்கேற்ற மாதிரி மிகச்சரியாக தான் வணிகர்கள் செய்வாங்க அப்படின்றது அந்த விளக்கம். அதற்கேற்ற மாதிரி ஒரு விளக்கம் தரக்கூடிய பட்டினப்பாலை ஒரு பாடலும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்னா நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் அப்படின்றது பட்டினப்பாலையில் வணிகர்கள் பற்றி பேசக்கூடிய ஒரு முக்கியமான வரிகள். அதாவது கொள்வதும் அது கீழே ஒரு அடுத்த ஸ்டேட்மெண்ட் வரும், அதை நம்ம பார்த்துக்கலாங்க. வணிகர்கள் வந்து வாங்கும் பொழுது குறைச்சும் வாங்க மாட்டாங்க, கொடுக்கும் பொழுது குறைச்சி கொடுக்க மாட்டாங்க, அவ்வளோதான். இணைய வணிகம் பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம ரீசெண்ட் டேஸில் நம்ம ஃபுல்லாக டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இறங்கிட்டோம். ஒரு ஃபோன் இருக்குது, ஸ்விக்கி இருக்குது, ஜொமேட்டோ இருக்குது, வாட் எவர் இட் இஸ் யூ வாண்ட். நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், அதை அப்படியே நம்ம ஃபோன்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிறோம். நிறைய பேர் இப்போ ஷாப்புக்கு போகிறதே இல்லை. அந்த மாதிரி இது டோட்டலாக கல்ச்சரே மாறுறது இல்லையா. அந்த டாப்பிக்கை பற்றி லைட்டாக பேசியிருக்காங்க ஓகேங்களா. அது மின்னணு வணிகப்பட்டணும் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள். நம்ம மேலே ஒன்று பார்த்தோம்ல, பட்டினப்பாலையிலே நடுவு நின்ற நன்னெஞ்சினோர், அது பார்த்தோமா. கீழே பாருங்கள் இன்னொரு பட்டினப்பாளையில் கொடுத்துருக்காங்க, அதான் சொன்னேன் நான் முதல்ல. கொள்வதும் மிகை கொள்ளாது, கொடுப்பதும் குறைபடாது. மேலே அதுக்கு விளக்கம் பார்த்தோம். கொள்வதும் வாங்குறதும் மிகை கொள்ளாது, நிறைய வாங்க மாட்டாங்க. அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அதை கேட்ட மாதிரி தான் வாங்குவாங்க ஓகேங்களா. கொடுப்பதும் குறைபடாது, கொடுப்பதும் குறைச்சி கொடுக்க மாட்டாங்க, கரெக்டாக இருப்பாங்க அப்படின்றது பட்டினப்பாலை சொல்கிறது. அண்ட் அதே மாதிரி திருவள்ளுவர் இந்த விளக்கத்துக்கு இருக்கக்கூடிய சமன் செய்து சீர்தூக்கின் கோல் போல் அமைந்தொரு பால் கோழாமை சான்றோர்க்கணி அப்படின்றதும் வள்ளுவரும் சொல்கிறார் ஓகேங்களா. அண்ட் சரியான விடை தேர்ந்தெடுத்ததுகளை பாருங்கள். வீட்டு பயன்பாட்டிற்கு பொருள் வாங்குபவர் வந்து நுகர்வோர். வணிகம் ப்ளஸ் சாத்து வந்து வணிகச்சாத்து. பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டமாற்று ஓகேங்களா. வணிகம் ப்ளஸ் சாத்து வணிகச்சாத்து, பண்டம் ப்ளஸ் மாற்று பண்டம் மாற்று. மின்னணுவை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா மின் ப்ளஸ் அணு அப்படின்னு பிரிக்கலாம். மின்னணு எப்படி பிரிக்கலாம்னா மின் ப்ளஸ் அணுன்னு பிரிக்கலாம். விரிவடைந்த அப்படின்றத விரிவு ப்ளஸ் அடைந்தன்னு பிரிக்கலாம். விரிவடைந்த வந்து விரிவு ப்ளஸ் அடைந்தன்னு பிரிக்கலாம். சொற்றொடர் அமைத்தெழுதுக சும்மா கொடுத்துருங்க, ரீட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அண்டு இது முக்கியம், ஏன்னா நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடியது ஆங்கில சொல்லுக்கு நிகரான தமிழ் சொல். அப்போ இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா. அப்போ படிச்சுக்கோங்க. இப்போ கரன்சி நோட் பார்த்தீங்க அப்படின்னா பணத்தாள், பேங்க் அப்படின்னா வங்கி, செக் அப்படின்றது காசோலை, டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்றது வரவோலை, டிஜிட்டல் அப்படின்றது மின்னணு மையம், டெபிட் கார்டு பற்று அட்டை, கிரெடிட் கார்டு கடன் அட்டை, ஆன்லைன் ஷாப்பிங் இணையதள வணிகம், இ-காமர்ஸ் மின்னணு வணிகம் ஓகேங்களா. முக்கியமான பாக்ஸு கன்ஃபார்ம் படிச்சுக்கோங்க. இந்த டெபிட் கார்டு கிரெடிட் கார்டெலாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க, எது பற்று அட்டை எது கடன் அட்டைன்னு. அப்போ கிரெடிட் கார்டு தான் கடன் அட்டை, டெபிட் கார்டு வந்து பற்று அட்டை, அதை பார்த்துக்கணும் ஓகேவா. அந்த உழைப்பே மூலதனம்ல ஔவையாருடைய வரிகள் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஔவையார் பாடல்கள்னே டேரெக்டாக சிலபஸில் இருக்குது. அப்போ ஔவையார் சார்ந்து எந்த தகவல் வந்தாலும் அடித்தாது மனப்படம் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. அதுபடி பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர்னு அப்படியே சொன்னது யார், ஔவையார் ஓகேங்களா. அண்ட் இந்த கதையை வேணால் சும்மா போர் அடித்தா சும்மா கதையை படிங்க, அவ்வளோதான் ஓகேங்களா. சும்மா பணத்தை சேர்த்து வச்சுருக்கக்கூடாது அப்படின்றது தான். அடுத்து பார்த்திங்கன்னா சுட்டு எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள் இரண்டுமே டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தைகள் சார். அப்படின்றப்ப இந்த லெசன் ரொம்ப 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 முக்கியமான பகுதி.
ரெண்டுமே சிலபஸில் டைரெக்டாக இருக்குது, சுட்டெழுத்துக்கள் வினாஎழுத்துக்கள். ஸோ நீங்கள் படிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா அவன், இவள், அங்கு, இங்கு, அந்த, இந்த ஆகிய சொற்களை பார்த்தீங்க கவனிக்க சொல்கிறாங்க. அதில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த அவன், அவள், அங்கு, இங்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று நம்மளுக்கு சுட்டுது. சரிங்களா? அவன் அப்படின்றத அது ஒரு குறிப்பு உணர்த்து இல்லையா, அதுதான் சுட்டி காட்டுது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆ அண்ட் இ, ஓகேங்களா, இது ரெண்டும் தான் நம்மளுக்கு சுட்டெழுத்துக்கள். எக்ஸ்ட்ரா ஒன்று ஊ இருந்துச்சு, அது தற்போது பயன்பாட்டில் இல்லை. அப்போ 3 சுட்டெழுத்துக்கள் தற்போது பயன்பாட்டில் இருக்கக்கூடியது ஆவும் ஈயும் மட்டும்தான். ஓகேங்களா? ஆ இங்கே இருக்குது பாருங்கள், ஆ இ ஊ பார்த்தீங்கன்னா 3 சுட்டெழுத்துக்கள். ஆனால் இப்பொழுது ஊ அப்படின்ற சுட்டெழுத்து பயன்பாட்டில் இல்லை. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், அகச்சுட்டு புறச்சுட்டு அப்படின்னு நம்ம 2 டைப்பாக பிரிக்கலாம். அகச்சுட்டு அப்படின்னா எனக்கு அந்த சுட்டெழுத்து இருக்கக்கூடிய வார்த்தையை நான் பிரித்தேன் அப்படின்னா எனக்கு மீனிங் தராது. இப்போ பாருங்களேன், இவன் அப்படின்னு இருக்குது. இது இவனில் எனக்கு சுட்டெழுத்து என்ன ஈன்னு எனக்கு தெரியும். இதை பிரித்தா இ ப்ளஸ் 1ன்னு வரும். 1க்கு ஏதாவது மீனிங் இருக்கா? இல்லை. அப்போது அகத்தேனா இதுக்குள்ளேயே இருந்து பொருள் தருது. சுட்டெழுத்துக்கள் அதற்குள்ளேயே இருந்து பொருள் தருது, அகத்துக்குள்ளேயே இருந்து பொருள் தந்துச்சு அப்படின்னா அது அகச்சுட்டு. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, நீங்கள் படிச்சிங்கன்னா புரியும். ஓகேங்களா? புறச்சுட்டு அப்படின்னா அந்த சுட்டெழுத்து இருக்கக்கூடிய வார்த்தையிலிருந்து நான் சுட்டெழுத்தை நீக்கிட்டேன் அப்படின்னா, இப்போ அவ்வானம்னு இருக்குது, அவ்வானம். இப்போ இந்த அவ் அப்படின்றது ஆ தான் எனக்கு சுட்டெழுத்தா, அதை நீக்கிட்டேன்னா எனக்கு அவ் ப்ளஸ் வானம்னு பிரிக்க முடியும். ஓகேங்களா? அவ்வானம் எப்படி பிரிக்கலாம்? அவ் கிடையாது, ஆ ப்ளஸ் வானம்னு பிரிப்போம். ஆ ப்ளஸ் வானம்னு பிரிப்போம். ஓகேங்களா? அப்போது எனக்கு இந்த ஆவை நான் நீக்கிட்டேன்னா எனக்கு வானம் அப்படின்ற பொருள் தரக்கூடிய ஒரு சொல் இருக்குது. அப்போது எனக்கு சுட்டெழுத்தை நீக்கினதுக்கப்புறம் எனக்கு பொருள் தந்துச்சு அப்படின்னா அது எனக்கு புறச்சுட்டு. ஏன் அப்படின்னா அந்த சுட்டெழுத்து வெளியில் இருந்துக்கும் எனக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. அகச்சுட்டு அப்படின்னா அந்த சுட்டெழுத்து கூட சேர்ந்து தான் எனக்கு வார்த்தையே இருக்குது. எனக்கு பிரித்தேன் அப்படின்னா எனக்கு பொருள் தராது, அது அகச்சுட்டு. அடுத்து பார்த்தீங்கன்னா அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னு 2 டைப் இருக்குது. அதனால் அண்மை சுட்டு செய்மை சுட்டு அப்படின்னா உங்களுக்கு வார்த்தையிலே புரிஞ்சிடும். இப்போ இவன் அப்படின்றது நம்ம இவன், இவர், இவையெல்லாம் என்ன ஈயை வந்து பொதுவாக நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள தான் சொல்லுவோம். அவன் அப்படின்னா தூரத்தில் இருக்கவங்கள பற்றி பேசுவோம். அப்போ அண்மை சுட்டு அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கவங்கள பற்றி இவன், இவர் அப்படின்னு ஈ யூஸ் பண்ணுறோம்ல, ஈயை யூஸ் பண்ணி சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்து அண்மை சுட்டுக்கு வரும். அதாவது பக்கத்தில் அருகில் இருக்கவர்களை சொல்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் அண்மை சுட்டு. அப்போ ஈன்ற வார்த்தை இவன் அப்படின்னா நம்ம பக்கத்தில் இருக்கவனா தான் சொல்லுவோம், அவன்னா நம்ம தூரத்தில் இருக்கவனா சொல்லுவோம். அப்போ இந்த இவன் அப்படின்றதுல ஈ தானே சுட்டெழுத்தாக வருது. அப்போது அண்மை சுட்டுக்கான வார்த்தை சுட்டெழுத்து எது அப்படின்னா ஈ. அப்போ சேமி சுட்டுக்கான சுட்டெழுத்து எதுனா, சேமினா தூரத்தில் இருக்காங்க, தூரத்தில் அவன் அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். அப்போ ஆ அப்படின்றது சேமை சுட்டுக்க பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. புரியுதுங்களா? அப்போ சேமை சுட்டுக்கு ஆ, அண்மை சுட்டுக்கு இ. ஓகேங்களா? அதை புரிஞ்சுக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ தற்காலத்தில் நம்ம ஊவை பயன்படுத்துறது இல்லைன்னு சொன்னோம். அப்போ அந்த காலத்தில் பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து பக்கத்தில் இருக்கவங்கள சொல்கிறதுக்கு ஈ அப்படின்ற சுட்டெழுத்தை பயன்படுத்துகிறோமோ, தூரத்தில் இருக்கவங்கள சொல்கிறதுக்கு ஆ அப்படின்ற சுட்டெழுத்தை பயன்படுத்துகிறோமோ, அது மாதிரி ஊவை எப்போ பயன்படுத்துனாங்கன்னா அருகில் உள்ளவற்றிற்கும் தொலைவில் உள்ளவற்றிற்கும் இடையில் இருக்கக்கூடிய சென்டர் பாயிண்டில் இருக்கக்கூடியவங்கள சுட்டெழுத்துக்காக அந்த காலத்தில் பயன்படுத்தினாங்க. அது உது, உவன் அப்படின்னு சொல்லி சொற்கள் பயன்படுத்துனாங்கன்னு கொடுத்துருக்காங்க. அதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா சுட்டு திரிபு அப்படின்றது ஒன்றும் இல்லை. நம்ம டேரெக்டாக அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோம். அதை தாண்டி இன்னொரு டைப்பு தான் அந்த சுட்டு திரிபு. இப்போ அங்கே அவ்வானம்னு பார்த்தோம்னா அதுவே இங்கே அம்மரம், இவ்வீடு அப்படின்ற புறச்சுட்டுகள் நம்மளுக்கு தெரியும். ஓகேங்களா? அதே மாதிரி அதான் அவ்வானம், அவ்வீடு அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். அப்போ அந்த வானம், இப்போ ஏன் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, அவ்வானம் அப்படின்றது எனக்கு என்ன, இது புறச்சுட்டு. ஏன் இப்போ எப்படி சார் புறச்சுட்டுன்னு சொல்கிறோன்னா, எனக்கு இதை பிரித்தேன் அப்படின்னா எனக்கு வானம் அப்படின்ற ஒரு பொருள் தரக்கூடிய ஒரு வார்த்தை இருக்கும், எனக்கு சுட்டெழுத்தை நீக்கிட்டா கூட. இப்போ இந்த அவ்வானம் எனக்கு அந்த வானம்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வானமாக நான் அந்த வானம்னு எழுதுறேன்னா எனக்கு அதுதான் சுட்டு திரிப்பு. ஓகேங்களா? இந்த சுட்டு திரிப்பு வந்து இந்த சுட்டெழுத்தான ஆ அப்படின்றது அந்த அப்படின்னு மாற்றம் அடைஞ்சு வந்திருக்கு இல்லையா? அப்போ சுட்டெழுத்து எனக்கு மாற்றமடைந்து வந்திருக்கக்கூடியதுனால அது எனக்கு சுட்டு திரிப்பு. ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு கீழே கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா கற்பவை கற்றப்பின்ல இந்த ஒரு பத்தி கொடுத்துட்டு இதில் இருக்கக்கூடிய சுட்டெழுத்துக்கள் எதுன்னு கேட்டுருக்காங்க. நான் ஜஸ்ட் கலர் பண்ணியிருக்கேன், அதை நீங்களே பார்த்துக்கலாம். ஓகேங்களா? பிடிஎஃப் டெவலப் பண்ணி பார்த்துக்கோங்க. இதெல்லாம் சுட்டெழுத்துக்கள் இருந்துச்சுன்னா ஆ இ ஊ இருக்கக்கூடியது. ஊ வந்து இப்போ தற்காலத்தில் பயன்படுத்தாதனால இந்த மாதிரி அதுக்காக அழகாக இங்கே இதில் இருக்கு பாருங்கள்,
அழகாகன்ற வார்த்தை இருக்குது, இது சுட்டெழுத்து வார்த்தையா சார் அப்படின்னா இல்லை. ஓகேங்களா, ஆஹா வந்தாவே அது சுட்டெழுத்து கிடையாது. அதை தான் அப்படின்றத மென்ஷன் பண்ணணும். புரியுதுங்களா? அழகான்றது தனியான ஒரு சொல். ஓகேங்களா, எனக்கு இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எல்லா சொல்லுமே எனக்கு சுட்டெழுத்தா அப்படின்னா இல்லை, அதை சுட்டணும். ஓகேங்களா, அந்த செயலை வந்து அது செய்யணும். தட் மீன்ஸ் அந்த சுட்டெழுத்து அப்படின்றதுக்கான மீனிங் என்ன, அதை மென்ஷன் பண்ணணும். அப்போ அந்த மென்ஷன் பண்ணக்கூடிய வார்த்தைகள் இப்போ அவ்வீடு, அம்மலர் அப்படின்னு வருது இல்லையா? அப்போ அம்மலர்னால் அந்த மலரை அதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா, அந்த மாதிரி அதை சுட்டக்கூடிய வார்த்தைகளாக வரக்கூடியது தான் சுட்டெழுத்து. அதை பார்த்துக்கணும். அடுத்து வினா எழுத்துக்கள், இதுவும் டேரெக்டாக நம்மளுக்கு சிலபஸில் இருக்கக்கூடியது. திரும்ப சொல்கிறேன், நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கிறனால தான் இதை கொஞ்சம் நம்ம டீப்பாக பார்க்குறோம். ஓகேங்களா, ஒரு 1 மினிட், பேஜ் மாறிடுச்சு. வினாப்பொருளை தரும் எழுத்துக்கள் வினா எழுத்துக்கள். எப்படி நம்மளுக்கு சுட்டெழுத்துக்கள் 3 பார்த்தோமோ, இங்கே வினா எழுத்துக்கள் 5. ஓகேங்களா, அந்த 3ல் 1 பயன்பாட்டில் இல்லை, இங்கே வினா எழுத்துக்கள் 5மே நம்ம பயன்பாட்டில் இருக்குது. அந்த 5 தான் என்ன இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஏ, யா, ஆ, அப்புறம் ஓ, ஏ. ஓகேங்களா, ஏ, ஏ, யா, ஆ, ஓ, இது 3 தான் வந்து சரி. இது 5 தான் எனக்கு என்ன வினா எழுத்துக்கள். அதில் மொழி முதலில் வரக்கூடியவை, மொழி இறுதியில் வரக்கூடியவை, இடையில் வரக்கூடியவைன்னு இருக்குது. மொழி முதலில் வரக்கூடியவை பார்த்திங்கன்னா ஏவும் யாவும் எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. மொழி இறுதியில் வரக்கூடியவை வந்து இந்த ஆவும் ஓவும், இது ரெண்டும் மொழி இறுதியில் வரக்கூடியவை. ஏ பார்த்திங்க அப்படின்னா மொழி முதல்லையும் வரும், மொழி இறுதியிலையும் வரும். புரியுதுங்களா? ஏ, யா, ஆ, ஓ, ஏ. இதில் பார்த்திங்கன்னா ஏவும் யாவும் மொழி முதல்ல வரக்கூடிய வினா எழுத்துக்கள். ஆவும் ஓவும் மொழி இறுதியில் வரக்கூடிய, பேசலாமா, தெரியுமோ அப்படின்றப்போ மொழி இறுதியில் தானே வருது ஆவும் ஓவும். அது பார்த்தீங்க அப்படின்னா சாரி அது பார்த்தீங்கன்னா மொழி இறுதியில் வரக்கூடிய வினா எழுத்துக்கள். மொழி முதல்லையும் இறுதியிலையும் வரக்கூடிய எழுத்து வந்து நம்மளுக்கு ஏ அப்படின்னு சொல்லிட்டு. எகைன் அகவினா புறவினா நம்மளுக்கு 2 டைப் இருக்குது. எப்படி நம்ம அங்கே சுட்டெழுத்தில் வந்து அகச்சுட்டு புறச்சுட்டு பார்த்தோமோ, அதாவது அந்த சுட்டெழுத்தை நீக்கி விட்டு பொருள் வந்துச்சுன்னா புறச்சுட்டு, பொருள் வரலைன்னா அகச்சுட்டுன்னு பார்த்தோம். அதே மாதிரி இங்கே வினா எழுத்தை நீக்கி விட்டு பொருள் வந்தால் புறச்சுட்டு, பொருள் வரலை அப்படின்னா அது அகச்சுட்டு சார் அகவினா. ஓகேங்களா, வினா எழுத்தை நீக்கிட்டு பொருள் வந்துச்சு அப்படின்னா அது புறவினா, பொருள் வரலைன்னா அகவினா. அப்போ எது யார், இப்போ யார் அப்படின்றத எடுத்துக்கோங்களேன். யார் அப்படின்றதுல எனக்கு எது வினா எழுத்து, யா தான். அப்போ யாவை நான் நீக்கிட்டேன்னா மிச்சம் என்ன இருக்குது, இதுக்கு என்ன மீனிங் இருக்குது, ஒன்றும் இல்லை. அதுதான் அகவினா. புரியுதுங்களா? அதே மாதிரி புறவினா பார்த்தீங்க அப்படின்னா அவனோ, அவனோ. அப்போ அவனா அப்படின்னு ஆ வரும் அது அவனோ, ரெண்டுமே வந்து மொழி இறுதியில் வரக்கூடியது தானே. இப்போ இதை பிரிச்சிங்கன்னா அவன் ப்ளஸ் ஆன்னு வரும். இப்போ இந்த ஆன்ற சுட்டெழுத்தை நான் நீக்கிட்டா கூட எனக்கு அவன் அப்படின்றது பொருள் தருது இல்லையா? அப்போ அப்படி இருக்கக்கூடியது எனக்கு புறவினா. ஓகேங்களா, அண்டு அதே மாதிரி பற்றி கொடுத்துட்டு வினாச்சொற்களை கேட்டிருக்காங்க, ஜஸ்ட் கலர் பண்ணியிருக்கேன் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா, மதிப்பீடில் பார்த்தீங்க அப்படின்னா சரி, இதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஏன்னா நம்மளுக்கு எழுத்துப்பிழை இருக்குது, அண்டு ஒற்று இருக்குது, அண்ட் டேரெக்டாகவே நம்மளுக்கு சுட்டெழுத்து வினா எழுத்துக்கள் இருக்குது. ஸோ எந்த மாதிரி டைப்பில் நம்மளுக்கு கொஷின்ஸ் வரும்னா நம்ம கெஸ் பண்ண முடியாது. டேரெக்டாக கூட கேட்கலாம், இந்த மாதிரி கூட கேட்கலாம், பார்த்துக்கோங்க. அப்போ என் வீடு அங்கே உள்ளது, தம்பி இங்கே வா, நீர் எங்கே தேங்கி இருக்கிறது, யார் அவர் தெரியுமா, உன் வீடு அமைந்துள்ளது எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி ஆன்சர்ஸ் அப்படி பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா சொற்றொடர் பயிற்சின்னு சொல்லிட்டு கீழே கொடுத்துருக்காங்க போல. அதில் இந்த சுட்டு சொற்களை அமைச்சு சொற்றொடர் கேட்டிருக்காங்க அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 0 மார்க்கு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஜஸ்ட் சொற்றொடர் பொறுத்தளவில் நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு. அப்போ யார் வந்து இது வந்து கேள்வி வினாச்சொற்களை கொடுத்து சொற்றொடர் கேட்டிருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த சொற்றொடர்கள்லாம் வேறு. அது சும்மா ஒரு வேர்டை கொடுத்துட்டு அதுக்கு சொற்றொடர் அமைச்சு எழுதுங்க அப்படின்னு அதை நான் சும்மா டைப் பண்ணது. ஓகேங்களா, இது பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த சுட்டு சொற்களும் வினாச்சொற்களும் கொடுத்துருக்காங்க நமக்கு டேரெக்டாக சிலபஸ் வார்த்தைகள். அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜஸ்ட் கொஷின் வச்சு அமைச்சு பழகுங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி கூட உங்களுக்கு கேள்வி வரலாம். ஓகேங்களா, அப்போ வினா எழுத்துக்கள் வரக்கூடிய சரியான வினா எழுத்துக்கள் அடங்கின ஒரு சொற்றொடரை வந்து கண்டுபிடின்னு கூட கேட்கலாம். அப்போ எப்படி வேணாலும் கொஷின் செட்டிங்கில் வரலாம். அப்போ அப்படின்றப்ப இதெல்லாம் ஜஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஜஸ்ட் கொடுத்துருக்கேன், அப்படியே பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். அடுத்த சொற்றொடர்களை சேர்த்து சொற்றொடரை நீட்டித்து எழுதுக. இது 2 தனியாக கொடுத்துருக்காங்க, அதை சேர்த்து ஒரே சொற்றொடராக உருவாக்கியிருக்கோம். அதை ஜஸ்ட்டு ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த கட்டங்கள் இருக்கு இல்லையா, நீ ஊருக்கு சென்றாய், அப்படியே அந்தந்த கலருக்கு ஏற்ற மாதிரி படிச்சிங்கன்னா கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வரும். இந்த இதுவுமே பாக்ஸுமே அதுதான், ஒரு சொற்றொடர் உருவாக்க சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி உட்காந்து டைப் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகுன்றதுக்காக இப்படி கலரிங் கொடுத்துருக்கீங்க. கலரிங்கை
உங்களுக்கு புரியும். இப்போ நான் அப்படின்றத பிங்க் கலராக, இந்த நான் பிங்க் கலர் எடுத்துக்கிட்டு ஊருக்கு எடுத்துகிட்டு சென்றேன். இப்போ நான் ஊருக்கு சென்றேன் அப்படின்றது தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, நான் ஊருக்கு சென்றாய் அப்படின்றது காலம் தப்பாக வருது இல்லையா? அப்போ நான் ஊருக்கு சென்றேன் அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி படிச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும். ஓகேங்களா? அண்டு பார்த்திங்கன்னா அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்து எழுதுக. இது ஜஸ்ட்டு இந்த இதை ஸ்டேட்மெண்ட்டை படிக்கும் பொழுதே இந்த வார்த்தையை எங்கே போடணும்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? அண்டு அதுக்கு ஆன்சரும் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பத்தியை படித்து, நம்மளுக்கு பத்தியை படித்து வினா எழுதுறது டேரெக்டாகவே இருக்குதுப்பா, சிலபஸில் இருக்குப்பா. ஆனால் வந்து அது நம்மளுக்கு மோஸ்ட்லி அந்த மாதிரி பத்திகள் வந்து வெளியிலேருந்து தான் கொடுப்பாங்க. ஒரு காமன் பத்தியாக தான் இருக்கும். அது புத்தகத்திலேருந்து இருக்காது. பட் இருந்தாலும் புத்தகத்தில் இருக்கக்கூடிய பற்றி நீங்கள் பயிற்சி பண்ணிக்கோங்க. அதுக்காக அதுக்கான ஆன்சரும் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அண்டு விடுகதை, அந்த விடுகதைக்கு நம்ம பொருளும் கொடுத்தாச்சு. ஆன்சரும் மேலே 1 2 3 4 5 கொடுத்துருக்கேன். ஜஸ்ட்டு விடுகதையை படித்து ரீட் பண்ணிக்கோங்க. அண்டு ரொம்ப 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 முக்கியம், நம்மளுக்கு அகரவரிசை டைரக்ட் சிலபஸ். அப்போ புக்கில் இருக்கக்கூடிய அகரவரிசை கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்னா கேட்கலாம். அப்போ இது அகரவரிசையும் ஜஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நான் இங்கே அகரவரிசையில் இப்படி கீழே கொடுத்துருக்கேன் வரிசையாக. ஓகேங்களா? இந்த 9 வேர்டு இங்கே இருக்குது, அந்த 9 வேர்டும் இப்படி அகரவரிசையாக இருக்குது, பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ உழவு தொழிலில் வரக்கூடிய சில வார்த்தைகளை கேட்டிருக்காங்க. அது மாதிரி நெசவு தொழில், தச்சு தொழில், அப்படி சில தொழிலை கொடுத்துட்டு அதை கேட்டு நம்ம வார்த்தைகள் இதெல்லாம் ஜஸ்ட்டு ரீடு தான். ஓகேங்களா? மனப்பாடம் பண்ண வேணாம், ஜஸ்ட் ரீடு மட்டும். ஓகே. அண்டு இந்த குறுக்கெழுத்துக்கு பாருங்களேன், இதுக்கு ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கேன். அது ஜஸ்ட் அப்படியே கொஷின் வித் ஆன்சராக படிச்சுக்கோங்க. நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் குடியரசன். சுட்டி காட்ட பயன்படுவது சுட்டு எழுத்து. அரேபியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது குதிரை. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறுவது பண்டமாற்று. காடும் காடு சார்ந்தது முல்லை. தோட்டத்தை சுற்றி வேலி அமைப்பர். மீனவருக்கு மேகம் குடை போன்றது. உடலுக்கு போர்வை பனி போன்றது. இதெல்லாம் வந்து பனிமூட்டம் வந்து அந்த பாடலேருந்து வரக்கூடியது. ஓகேவா? அண்டு ரொம்ப 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 முக்கியம் கலைச்சொற்கள். ஏன்னா கலைச்சொற்களும் நம்மளுக்கு டேரெக்டாக சிலபஸில் இருக்கக்கூடிய வார்த்தை. ஓகேங்களா? பண்டங்கள் கமோடிட்டி, பயணப்படகு ஃப்ரெஷர்ஸ், அண்ட் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ், நுகர்வோர் கன்சியூமர், வணிகர் மெர்ச்சன்ட், அண்டு கலப்படம் அடல்ட்ரேஷன்ஸ், தொழில் முனைவோர் என்டர்ப்ரனர். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கலைச்சொற்கள் டேரெக்டாகவே சிலபஸில் இருக்குது. ஸோ அது நம்ம பள்ளிப்பாட புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தே படிக்கணும். அண்ட் அதே மாதிரி தமிழ் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் மட்டும்தான் கேட்பாங்களா சார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. கலைச்சொற்களை பொறுத்தவரை எங்கேருந்து வேணாலும் கேட்கலாம். அவங்களே கூட தலையங்கம், அப்புறம் வந்து அறிவியல் பண்பாட்டு சொற்கள் அப்படின்லாம் சிலபஸில் சில வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. அப்படின்றப்போ காமன் வேர்ட்ஸ் தான் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஜஸ்ட் நீங்கள் நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணும்போது சில தெரியாத வார்த்தைக்கு பாருங்கள். தமிழ் பேப்பர் தான் படிக்கிறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இங்கிலீஷ் வார்த்தை என்னென்னு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடிக்கடி ஒரு விஷயம் பேசப்படுது அப்படின்னா அந்த வார்த்தைகளை படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? அப்போ அதற்கேற்ற மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணால் போதும். ஓகேங்களா? மொத்த தகவலும் பழைய சிலபஸ் மாதிரி மனப்பாடம் பண்ண அவசியம் இல்லை. இதில் மனப்பாடம் பண்ண வேண்டிய தகவல்கள் நம்ம மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அதையும் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்கேன். அது எல்லாமே ரீட் பண்ணிக்கோங்க, ரொம்ப முக்கியம். எனக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். ஓகேங்களா? அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு கீழேயே இந்த மொத்தமாக டேர்ம் 2வோட ஃபுல் ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லிங்க் இருக்கும், அதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் டேர்ம் 1ஓட ப்ளேலிஸ்ட்டும் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். அண்ட் இதை தாண்டி நம்ம டெய்லி ஒரு ஸ்கீம் பற்றியும் கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன்ஸோடு பார்த்துட்ருக்கோம். அந்த தகவல்களும் அந்த பிடிஎஃப் லிங்க் அந்த வீடியோ லிங்க்கும் நான் உங்களுக்கு கீழே ஆட் பண்ணுறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு மாதிரி என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும், என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா நீங்கள் ஏதோ நம்ம பாட்டில் போட்டுக்கிட்டுருக்கோம், பெரிய இது இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இதாக இருக்கும், விரக்தி ஆகிடும்ல. ஸோ அப்படி இல்லாமல் உங்கள் முடிஞ்சளவு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்டு கன்ஃபார்ம் இது பயனுள்ள வீடியோ தான் இருக்கும். நிறைய பேருக்கு வந்து சில பிரித்தெழுதி சேர்த்தது வந்து கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பாங்க, என்ன பண்ணணும்னு தெரியாமல், சிலதுக்கு ஆன்சரே கண்டுபிடிக்காமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் யாரும் கஷ்டப்பட வேணாம் அப்படின்றதுக்காக தான் நம்ம இந்த புது புக்கு ஆரம்பிச்சிருக்கோம். அண்ட் அடுத்து பழைய புக்கு உங்களுக்கு பொது தமிழில் சிறப்பு தமிழ் எல்லாமே வரும். ஸோ அதனால் டோன்ட் வரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா மொத்த திருக்குறள் அதிகாரம் இருக்கும். அதில் சிலபஸில் இருக்கக்கூடியதை மட்டும் ஹைலைட் பண்ணியிருப்பேன். ஜஸ்ட் அந்த அதிகாரத்தையும் நீங்கள் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. நம்ம அடுத்து வந்து டேர்ம் 3ல் ஃபஸ்ட் லெசன் பார்ப்போம். ஓகேவா? தேங்க்யூ.